ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவையான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சாம்பார் டைப்லேயே இதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி வித்தியாசமாக ஆந்திரா ஸ்டைல் மாமடி பப்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த சுவையான மாமடி பப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவு சைஸில் நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா துருவிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கூட ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நீங்கள் முழுக்க துவரம் பருப்பில் கூட செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி 2 பருப்பும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட பச்சை மணம் போனதும் தண்ணியில் ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு துருவின மாங்காவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷனெல்லாம் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் அதை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கூட குறைச்சலாக கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து வந்ததும் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் ஒரு 2 கிளாஸ் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர விட்டு இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொத்தமாக நான் ஒரு 6 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நல்ல பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழைவாக நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்க போகிறீங்கன்னா மத்தால கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் பருப்பு 1 2 இந்த மாதிரி அங்கங்கே தெரிகிற மாதிரி நான் பருப்பு மசிச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததும் அடுத்து நம்ம இதுக்கான தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கொதித்து வந்ததும் மறுபடியும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு திக்காயிடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததும் மறுபடியும் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வந்ததும் இப்போது இதுக்கான நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்ததும் இப்போது இதுக்கான தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததும் இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக சுவையாக இருக்கும். கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமாக இந்த தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்குது. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்ல சுவையான ஆந்திரா ஸ்டைல் மாமடி பப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் இந்த ஆந்திரா ஸ்டைல் மாமடி பப்பு கூட கொஞ்சம் நெய் விட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும். கூட சப்பாத்தி பூரிக்கு கூட இந்த சைடிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.